குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்று அஷ்டமி திதி. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:21 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது நல்லது. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறந்தது. மேலும் நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் இன்று எடுக்கக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து வந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரும். 20/12/2023 இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி வாழ்ந்து சாதனைகளை செய்ய வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/12/2023 இன்று புதன்கிழமை. இன்றைய ராசி பலன்களை உங்கள் அனைவருக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அமைதியாக நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. தேவையில்லாத செலவெல்லாம் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. சக ஊழியரிடத்தில் நீங்கள் அனுசரித்து போகணும். மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாவதற்கு உண்டாவதனால் நீங்கள் தயவுசெய்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு செயல்படுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு, மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவரும் உங்களோட அன்பாகவும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக போங்க. அதே போல் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுதல் மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து அறிமுகமாவாங்க. போட்டிகளை ஈஸியாக நீங்கள் இன்று சமாளித்து விடுங்கள். அலுவலகத்தில், உத்தியோகத்தில் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உறவினருடைய வருகை உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். இன்றைய தினம் ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினரிடத்தில் அனுசரித்து போங்க.
அலுவலகத்தில் அனைவரையுமே நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் ஒரு மந்த நிலை காணப்பட்டாலும் லாபங்களுக்கு குறைவு இருக்காது. அதே போல் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நண்பர்களுடைய வட்டம் என்று விரிவடையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யணும். செயல்களுடைய தன்மையை அறிந்து செல்வது மிகவும் நல்லது. குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுக்கணும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும். அதே போல் முக்கியமான ஃபைல்களை கையாளும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவதற்கு அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்கனாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் குறைவாங்க, இருந்தாலும் லாபங்கள் குறையாது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயத்தை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அரசாங்க செயல்கள் உங்களுக்கு ஒரு ஆதாயமான செய்தி, அனுகூலமான செய்தி சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. வழக்கு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய வழி உங்களுக்கு சாதகமாக அமையும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். எதிர்காலம் தொடர்பான தெளிவான முடிவுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீர்கள். புதிய நபருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் கண்டிப்பாக விலகிச் செல்வார்கள். உங்களுடைய நிறைவுகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே சமயத்தில் தாய் வழியில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போய்ங்க. வெளியூர், வெளிநாடு, அண்டை மாநில பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. சில விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து செல்வீர்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி தன்னம்பிக்கையாக சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் புதிய புதிய நபருடைய அறிமுகம் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு எடுத்து செல்லும். வியாபாரத்தில் அதிகமாக லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய வண்டிகளை வாங்குவதற்குரிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே சின்ன சின்ன பிரச்சனை போகும். கொஞ்சம் அனுசரித்து போவது மிக நல்லது. நீண்ட நாளாக தள்ளி போன இழுபறியான வரவுகள் கண்டிப்பாக இன்று வரும். உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகமாக போடுவீங்க. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சக ஊழியர்களிடத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விமர்சன பேச்சுக்கள் நீங்கக்கூடிய நாள். பொறுப்புகள் அலுவலகத்தில் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய கண்டிப்பு ஆளாக இருப்பதால் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறது இருந்தால் அது பல்வேறு நபருடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்குங்க. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த சில பணிகள் கொஞ்சம் தாமதமாக தான் நிறைவேறும். கவலைப்படாதீர்கள். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அனுசரித்து போகணும். அனைவருடைய கருத்துக்கும் மதிப்பளித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். நீங்கள் இதற்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க.
சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். அதே போல் ஜாதகங்கள் சிறந்த முறையில் பார்க்குறோம். இந்த சோழி பிரசன்னம் காலையில் 5 to 6 பார்க்குறதுனால தயவுசெய்து அந்த டைமில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நன்மை எது தீமை எது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு கரெக்டாக நாங்கள் இறைவனிடம் கேட்டு பதில் சொல்லுவோம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக இருக்கணும், ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.